பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாநில கல்விக் கொள்கை தயாரிக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் தா. முருகேசன் தலைமையில் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பித்தது. 13 முறை குறுக்கிட்டும் ராகுல் காந்தி உரையின் வேகமும் வீரியமும் குறையவில்லை என சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசை பாமக வலியுறுத்த வேண்டுமானால் திமுகவுக்கு ஆட்சி எதற்கு என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்துக்களை வன்முறையாளர்கள் என்ற ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சியிலிருந்து தலைநகர் டெல்லிக்கு நேரடி விமானம் இயக்க கோரி ஒன்றிய அமைச்சரிடம் விமான சேவை கோரிக்கைகளை தமிழ்நாடு எம்பிக்கள் வைத்தனர். IAS, IPS உட்பட சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. நீட் ஒழிப்பு போராட்டத்திற்காக ஜூலை 15 திராவிடர் கழகம் சார்பில் இருசக்கர பிரச்சார பயணம் நடைபெற உள்ளதாக அதற்கு ஒத்துழைக்குமாறு கி. வீரமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிருங்கேரி மடம் குறித்து பேச வேண்டியிருக்கும் என அண்ணாமலைக்கு செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து அதிகாரிகள் மீது கொலை வழக்கு தொடர வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 99% காவல் நிலையங்களில் CCTV பொருத்தப்பட்டு பதிவுகள் பத்திரப்படுத்தப்பட்டுள்ளன என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. எதிர்ப்புகள் ஆர்ப்பாட்டம் நடப்பதால் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து ஒன்றிய அரசு பரிசீலிக்க வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் 84,33,000 பேர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ததாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆக்கும் சக்தி கடவுள் என்றால் காக்கும் சக்தி மருத்துவர்கள்தான் என அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் தின வாழ்த்துக்களை நேற்று தெரிவித்திருந்தார். தாம்பரம் மாநகராட்சியில் மொத்தம் 70 வார்டுகள் உள்ள நிலையில் கால்வாயில் தேங்கியிருந்த 15,000 கிலோ குப்பைகள் அகற்றப்பட்டன. வேட்பாளர்கள் வாக்காளர்களை சந்திக்க முடியாத நிலை உள்ளதாக அதிமுக MLA-க்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆளும் கட்சியின் துணையோடுதான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியளித்துள்ளார். நீட் தேர்வில் டிராமா செய்யும் தமிழக அரசு வெளிநாடு முதலீடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். காகித குடுவைகளில் மதுவிற்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். விண்வெளித்துறையில் அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு விண்வெளி தொழிற்கொள்கை வெளியிட்டுள்ளது. திருப்பூர் குமரானந்தபுரம் நேதாஜி வீதியை சேர்ந்தவர் இளங்காமணி, வயது 47, சீமானை பார்க்க வேண்டும் என்று குடும்பத்தினரை வீட்டில் அடைத்து தற்கொலை மிரட்டல் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் முக்கிய IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்துக்கு ஆள் சேர்த்த விவகாரம் தொடர்பாக ஆவணங்களை NIA அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். 1 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு ORS மற்றும் 14 ஜிங்க் மாத்திரைகள் வழங்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் எதிரொலித்ததை அடுத்து எதிர்க்கட்சி MPக்கள் அதற்கு பதில் சொல்லாமல் அங்கு பரபரப்பு நிலவியது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலியை தொடர்ந்து தமிழக அரசு விஷச்சாராயத்தை அறவே ஒழிக்கும் வகையில் மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் செய்துள்ளது. இந்த நிலையில் சித்த வைத்தியர் தனது தோட்டத்திலேயே கஞ்சா செடி வளர்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்கள் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்த விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்து இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரா. சம்பந்தன் மறைவு உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு பேரிழப்பு என மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கு இயக்கப்படும் 12 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து விமான பயணிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான T20 தொடரில் சிக்கந்தர் ராசா தலைமையில் களமிறங்கும் ஜிம்பாப்வே. உடல் முழுவதும் இந்திய அணியின் மூவர்ண கொடியின் பெயிண்டை அடித்துக்கொண்டு நெஞ்சில் சச்சின் டெண்டுல்கர் என்று எழுதிக்கொண்டு தேசிய கொடியை சச்சினின் அதிதீவிர ரசிகர் சுதிர்குமார் ஏந்தி சென்றுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் 53,480க்கும் கிராம் ஒன்றுக்கு 6,685 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனம் முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.